ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம த சில்ட்ரன் ஆஃப் டுமாரோவோட அடுத்த சாப்டருக்கு போகிறோம். நேற்று ஐ மீன் லாஸ்ட் டைம் வி வர் ரீடிங் த சாப்டர் கால்டு மேக்கிங் அ ஜீனியஸ். அதை பார்த்தோம். இப்போ வந்து இந்த சாப்டர் வந்துட்டு 18th பேஜில் பேஜ் நம்பர் 29 வரைக்கும் போகுது. லைக் 11 பேஜஸ் இருக்குது. 29th வந்து ஆல்மோஸ்ட் த என்டையர் பேஜ் வரைக்கும் ரோல் ஆக போகுது. ஸோ இட்ஸ் லைக் 11 pages. The topic is called the word parent. பேரண்ட்டுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், அதை பற்றி வந்து விலாவரியாக நம்ம ஆத்தர் ஓம் சுவாமி, அகெயின் தேங்க்ஸ் டு ஹிஸ் அமேசிங் கிரியேஷன், ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஆல்ரெடி. அண்ட் ஐ லைக் த புக் ஸோ மச். 2 சாப்டர் படிச்சிருக்கோம், அதோடைய வீடியோஸ் தான் போட்டிருக்கேன் இந்த சீரீஸில். டைம் இருக்கும்போது அதை பாருங்கள். அதை பார்க்க முடியலனாலும் இது again I say the same thing, இது எல்லாமே இண்டிபெண்ட், மீனிங் நீங்கள் இதை மட்டுமே தனியாக பார்க்கலாம். அதற்கொன்று அர்த்தம் இருக்குது ஒவ்வொரு சாப்டருக்கும். அண்டு சூன் டு பி பேரண்ட்ஸ், ஆல்ரெடி பேரண்ட்ஸ் 2 பேருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பீப்புள் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் வெல், அண்ட் அதே தமிழ் நல்லா புரிஞ்சவங்க. இங்கிலீஷ் வந்து அதிகமாக இங்கிலீஷ் புக்ஸ் படிக்க மாட்டேன், பட் அதில் இருக்கிற விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான பிரிட்ஜ் தான் இது. ஐ வில் ரீட் இன் இங்கிலீஷ், அதுக்கப்புறமா அதோடைய தமிழ் விஷயங்களை நான் சொல்லிட்டு வரேன். அண்டு இதை ரொம்ப பப்ளிசைஸ் பண்ணுறதுக்காக பண்ணல, ஒரு பேரண்டிங்க்கு ஒரு ஃபோரம் வேணும்னு நான் ஜென்யூனாக திங்க் பண்ணுறேன். ஐ எம் எ ஃபாதர் ஆஃப் 2. அந்த இன்ட்ரடக்ஷனில் நான் அது வரைக்கும் கவர் பண்ணல எதுலேயுமே. பட் வில் ஸ்ட்ரைட் அவே கெட் இன் டு திஸ் சாப்டர். த வேர்ட் பேரண்ட். Denmark has been rated one of the happiest countries in the world every year since 1973. 1973 ஒவ்வொரு வருஷமும் மகிழ்ச்சியான நாடுகள் அப்படிங்கிற வரிசையில் டென்மார்க் வந்து அப்சல்யூட்லி டாப் 1லேயே ரேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தட்ஸ் 45 years in a row. அது வந்து கொஞ்ச நாள் ஒரு சில வருஷங்கள் மட்டும் கிடையாது, 45 வருஷம் தொடர்ந்து. ஐ ஹவ் ஒர்க்ட் வித் டைன்ஸ், அதை டென்மார்க் பீப்புளை சொல்கிறாங்க. ஐ ஒர்க்ட் வித் டைன்ஸ் இன் த பாஸ்ட் அண்ட் வாஸ் சர்ப்ரைஸ்ட் பை த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வித் தெம். அவர் சொல்கிறாரு ஆத்தர், நான் டேனிஷ் பீப்புளோட டைன்ஸ் பீப்புளோட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்கள எவ்வளோ எளிதாக அவங்க கூட வந்து வியாபாரம் பண்ண முடியும்னு சொல்லி நான் உணர்ந்திருக்கேன்னு சொல்கிறாரு. There was a sense of professionalism as well as a casualness that they radiated. அவங்கக்கிட்ட ஒரு தொழில் பக்தியும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப இறுக்கமாக இருக்காது. இப்போ நான் எந்த ஒரு கல்ச்சரையும் பிரிவுபடுத்தி பார்க்கல, பட் என்னுடைய ஐ மீன் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ட்ராவலிங் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், இப்போ ஜெர்மன் அண்ட் ஃப்ரெஞ்ச் பார்த்தீங்கன்னா there is this professionalism, ஆனால் there is not such casualness as compared to the டென்மார்க். இப்போ டென்மார்க் பற்றி அவர் சொல்லும்போது அந்த கேஷுவல்னஸ் சொல்கிறாரு. இது எல்லா கண்ட்ரீஸ்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ ஜாப்பனீஸோட ஒர்க் பண்ணலாம், சைனீஸோட ஒர்க் பண்ணலாம், நிறைய இடங்களில் ப்ரொஃபஷனலிசம் இருக்குது. இந்தியன் பீப்புளோடய ப்ரொஃபஷனலிசம் இருக்குது. ஆனால் கேஷுவலாக இருக்குமா ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது அப்படிங்கிறது இருக்கா, இல்லை ரிஜிடாக இருக்குமா, ரொம்ப இறுக்கமாக இருக்குமாங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த வகையில் பார்க்க போகும்போது அக்கார்டிங் டு த ஆத்தர், டேனிஷ் பீப்புள் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. மை ஃபர்ஸ்ட் டேனிஷ் கிளைண்ட், an executive in a $1 billion firm who was in Oslo, நார்வேவோட கேபிட்டல் நினைக்கிறேன், ஐ மே பி ராங், at the time even took me around sightseeing on my first visit, thinking I might get bored in my hotel room in the evening. இது வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் பர்சனலி எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்க தேவையில்லை. ஆனால் அந்த கிளைண்ட்டு வேலைக்கு அப்பாற்பட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரை சைட் சீயிங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இவரை பேலன்ஸ்டாக வச்சுருக்காரு. knowing he might get bored, thinking he might get bored. I never had that courtesy extended to me by any client in any other part of the world, nor was this something I ever did for my vendors. அது என்ன சொல்கிறாரு நம்ம ஓம் சுவாமி, இந்த விஷயம் அவருக்கு எங்கேயும் நடந்ததில்லை, இந்த விஷயத்த அவரும் யாருக்கும் பண்ணதில்லை. விச் இஸ், ஒரு ப்ரொஃபஷனல் வேலையாக, ஒரு பிஸ்னஸ் வேலையாக ஒரு கண்ட்ரி போகிறீங்க, அங்கே உங்களை கர்ட்டஸியாக, அதாவது ஒரு உங்கள் மேலே கரிசனத்தோடு நடத்தணும் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை. நீங்களும் மற்றவங்களுக்கு செய்கிறீங்களான்னா அந்த அளவுக்கு இருக்கிறது கிடையாது. ஆனால் டேனிஷ் பீப்புள், டென்மார்க் பீப்புள் அதை செய்கிறாங்க. It was a weekday and yet there was not a sign of stress
in his speech or actions. கூட பேசினவர், இவர் டென்மார்க் போயிருக்காரு. இப்போ கூட பேசினவர் எந்த ஒரு இறுக்கமும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், அது ஒரு வீக் டே தான். இது வந்து அப்படி இருக்கும்போது கூட நார்மலாக ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக இல்லாமல் அந்த ஸ்பீச்சும் ஆக்ஷன்ஸும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எளிமையாக இருந்திருக்கு. ஹவு டு ஹேண்டில் லைஃப் இஸ் சம்திங் வி ஆல் லேர்ன் குவைட் ஏர்லி ஆன். அதாவது எப்படி வாழணுங்கிறத நம்ம வாழ்க்கையோட முதல் பகுதியிலேயே தான் அந்த விஷயம் முதல் பகுதியிலேயே என்ன சொல்கிறது தெரியப்படுத்துது. அதை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அது வந்து பின்னாடி எஸ்டாப்ளிஷ் ஆகிற விஷயம் கிடையாது. முதல் பகுதியிலேயே அதற்கான கட்டுமானங்கள் உருவாகிறதுன்னு சொல்ல வர்றாரு. அவர் சொல்றாரு, I thought the Danes or the Danish people, the Danes have got to be doing something right. ஏதோ செய்கிறாங்க, ஏதோ சரியாக செய்கிறாங்க. What do they know that we don't? நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன சரியாக பண்ணுறாங்க. ஏன்னா the word parentங்கிறது அந்த டாபிக். பேரண்ட் யாருங்கிற டெஃபினேஷனை கொடுக்க வர்றாங்க. அதில் டேனிஷ் பீப்புள் எடுத்துக்கிறாரு, அவங்க ப்ரொஃபஷனலிசம் எல்லாம் சொல்லிகிட்டே வராரு. இது ஒரு நல்ல கேள்வியாக இருக்குது. வாட் டு தே நோ தட் வி டு நாட் நோ? அவங்களுக்கு என்ன தெரியும், நமக்கு தெரியாதது அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. As a nation, even with all the religion, gurus and spirituality, we cannot claim to have happier individuals as compared to other nations. இங்கே மதம் இருக்குது, குருக்கள் இருக்காங்க, பக்தி இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போதுங்க இல்லை, டெஃபினெட்லி அந்த அளவுக்கு இல்லை. நமக்கு இருக்கிற அமௌண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இத்தனை வழிகள் இருக்குது. ஒரு மனிதன் தனித்துவம் பெற்று நல்ல ஒழுக்கமானவனாக வளர இத்தனை வழிகள் இருக்குது, சந்தோஷமாக இருக்க இத்தனை வழிகள் இருக்குது. ஆனால் ஆஸ் அ ரிசல்ட் அது நடக்குதா, ப்ரொபோஷனலாக இருக்கா அப்படின்னா இல்லை. வித் திஸ் இன் மைண்ட், இதை மைண்டில் வச்சுட்டு ஐ பிகேன் மை ரிசர்ச் அண்ட் கேம் அக்ராஸ் அ டன் ஆஃப் இன்ஸ்பைரிங் லிட்ரேச்சர். அவர் நிறைய இலக்கியங்களை தாண்டி வந்திருக்கார். ரீசென்ட்லி ஐ ரெட் அ வண்டர்ஃபுல் லிட்டில் புக் பை மேக் வைக்கிங் that talked about the Danish way of life called the Little Book of Hygge. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு புக்கை ரீட் பண்ணியிருக்காரு, டேனிஷ் புக்கு வந்துட்டு அது ரைட் பண்ணார் ஒருத்தர் ஆத்தர் இருக்கார். எனக்கு நேம் தங்காது, பட் இருந்தாலும் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேங்க, உங்களுக்கு தங்கலாம். மேக் வைக்கிங் த லிட்டில் புக் ஆஃப் ஹைகி, அதுதான் அந்த புக்கோட பேர். அது என்ன சொல்லுதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் யூ குட் சி, ஐ டோன்ட் நோ ஹவு ஈஸிலி யூ கேன் சி, இட்டாலிக்கில் இருக்குது. இந்த ஃபுல் பேசேஜும் வந்து இட்டாலிக்கில் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் அந்த புக்கில் இருந்து அந்த சாரத்தை எடுத்து இங்கே போட்டிருக்காரு. இது இவர் சொல்கிறது இல்லை, மேக் வைக்கிங் சொல்கிறது. சாரி, புக்கோட பேர், அந்த புக்கோட பேர் த லிட்டில் புக் ஆஃப் ஹைகி. அங்கிலிருந்து என்ன படிக்கிறாருன்னா, ஐ திங்க் இந்த ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வில் ஃபோக்கஸ் ஆன் தட். Hugh. It is not important how you choose to pronounce or even spell Hygge. ஹைகிங்கிற ஒரு வேர்ட் இருக்குது டேனிஷில், அதை பற்றி பேச வர்றாரு. ஏன்னா புக்கோட நேம் அதில் தான் இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். எகைன் நான் சொன்ன மாதிரி தான், யார் ஆத்தர், என்ன புக்கு நேமு, அதே மாதிரி சொல்கிற இப்போ போய் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான் யார், இம்மெட்டீரியல், தரோலி இம்மெட்டீரியல். நம்ம பேசுகிற கண்டென்ட் மட்டும்தான். அது மாதிரி இவர் சொல்கிற புக்கும் ஐ ஒன்ட் சே அதோட நேம் எப்படி இருக்குது அதுங்கிறது வந்துச்சு தெரிஞ்சுட்டா நல்லது. பட் that's not the point of the discussion here. To paraphrase one of the greatest philosophers of our time, Winnie the Pooh, when asked how to spell a certain emotion, you don't spell it, you feel it. அதாவது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலோசபர்ஸ் ஆஃப் அவர் டைம் வினி த பூ அப்படிங்கிறவங்க வந்துட்டு when asked, அவங்கள பற்றி அவங்க கேட்டிருக்காங்க, எப்படி ஒரு எமோஷனை ஸ்பெல் பண்ணுறது அப்படின்னா, எமோஷனை வந்து வார்த்தையிலெல்லாம் விவரிக்க முடியாது, நீங்கள் ஃபீல் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ டோன்ட் ஸ்பெல் இட், யூ ஃபீல் இட். ஹவெவர், இருந்தாலும் ஸ்பெல்லிங் அண்ட் ப்ரொனவுன்சிங் ஹைகி இஸ் த ஈஸி பார்ட். எக்ஸ்பிளைனிங் எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ், தட்ஸ் த ட்ரிக்கி பார்ட். ஹைகிங்கிறது எப்படியோ சொல்ல பழகிக்கலாம், ஆனால் அது என்னென்னு விவரிக்கிறது கஷ்டம். ஹைகி ஹஸ் பீன் கால்டு எவ்ரிதிங் ஃப்ரம் த ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் இன்டிமெசி, coziness of the soul and the absence of annoyance, to taking pleasure from the presence of soothing things, cozy togetherness, and my personal favorite, cocoa by candlelight.
இதுக்கான மீனிங் நிறைய, இதை டிரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை லிட்ரலி. இதை வந்துட்டு அதாவது ஒருங்கிணைந்து இருக்கிறதுக்கான ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹைகிங்கிற வேர்டுக்கான அர்த்தம் சொல்ல வராங்க அந்த டேனிஷ்ல. காசின் ஆஃப் த சோல், நம்ம ஆத்மாவுடைய ஒரு ஒரு உன்னத நிலை, இனிமையான ஒரு உன்னத நிலை அப்படி சொல்லிக்கலாம். த ஆப்சன்ஸ் ஆஃப் அன்அயன்ஸ், வெறுப்பு, காழ்ப்பு இல்லாத ஒரு நிலை அப்படி சொல்லலாம். டேக்கிங் ப்ளஷர் ஃப்ரம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சூதிங் திங்ஸ், விஷயங்களை எளிமையாக அணுகிறதுக்காக இருக்கிற அதிலிருந்து விஷயங்களை எளிமையாக அணுகிறது மூலமாக அதிலிருந்து எடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான நிலை. எப்படி ஒரு 2 லேயர் வருது. விஷயங்களை எளிமையாக எடுத்துக்கிட்டு சூதிங் திங்ஸ், அது மூலமாக ஒரு ப்ளஷர் கிடைக்கும்ல, அந்த ப்ளஷரை எடுத்துக்கிறதுக்கான நிலை, அந்த ஒரு ஐ டோன்ட் நோ வாட் நிலை எப்படி சொல்கிறதுன்னு. காசி டுகெதர்னஸ், அது ஒரு இனிமையாக சேர்ந்திருத்தல். அண்ட் மை பர்சனல் ஃபேவரட், இது மாதிரி நிறைய டெஃபினேஷனில் ஓம் சுவாமிக்கு என்ன ஃபேவரட்னா குக்கா பை கேண்டில் லைட். அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதில்லை, பட் ஐ பிலீவ் தட்ஸ் சம்திங். Hygge is about an atmosphere and an experience rather than about things. பொருட்களையோ விஷயங்களையோ பற்றினது கிடையாது ஹைகி. இட்ஸ் அபவுட் an experience and an atmosphere. ஒன்றை உணர்தல், அதை அனுபவித்தல், அதை ஒரு சூழ்நிலையோடு சேர்ந்து பார்க்கறது. இது வந்து இட்ஸ் ஃபீலிங் சம்மந்தப்பட்டது. இது ஒரு பொருள் சம்மந்தப்பட்டது கிடையாது. 2 பேர் சேர்ந்து இருக்கிறது, 2 பேர் அன்பாக ஃபீல் பண்ணுறது, அன்பாக கூட இருக்கிறது, பேசுறது, அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அபவுட் ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து ஒரு அனுபவத்தை நீங்கள் உணர்றீங்க அப்படிங்கிறதுக்கான தான் ஹைகி. இட்ஸ் அபவுட் பீயிங் வித் த பீப்புள் வி லவ், நம்ம லவ் பண்ணுற பீப்புளோடு இருக்கிறது. அ ஃபீலிங் ஆஃப் ஹோம், நம்ம வீட்டை ஃபீல் பண்ணுறது, எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல், ஒரு யதார்த்தமாக. அ ஃபீலிங் தட் வி ஆர் சேஃப், that we are shielded from the world and allow ourselves to let our guard down. நம்ம பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறது, நம்ம உலகம் நல்ல தடுக்கப்பட்டிருக்கு, ஷீல்டட், பாதுகாக்கப்பட்டிருக்கிறது உணர்வோடு இருக்கிறது. as a feeling the home இல்லை, அதுதான் மெயின் பாயிண்டிங்க. You may be having an endless conversation about the small or big things in life, or just be comfortable in each other's silent company, or simply just be by yourself enjoying a cup of tea. நீங்கள் தனியாக உட்காந்து டீ குடிச்சிட்டு அதை உணரலாம் ஹைகிங்கிறத. அல்லது 2 பேர் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இருக்கிற ஒரு ஈஸினஸ், ஒரு கம்ஃபர்ட் இருந்ததுன்னா அதில் உணரலாம் 2 பேர். அப்புறம் பேசிக்கிட்டு என்லெஸ் கான்வர்சேஷன் அபவுட் சின்ன விஷயம் பெரிய விஷயம், அது மூலமாக வர்றது, பேசிகிட்டு இருக்கிறது மூலமாக கிடைக்கிற சந்தோஷத்தையும் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஹைகின்னு சொல்ல வர்றது என்னென்னா, அது ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி சொல்ல வர கிடையாது, அது ஒரு நிலை. என்ன நிலை? ஒரு தனியாக ஒருத்தன் ஒரு காஃபி சிப் பண்ணுறேன். இப்போ நான் இருக்கேன், இந்த புக்கை வந்து ரீட் பண்ணுறேன், அண்ட் ஆத்மார்த்தமாக இப்போ ஒரு சித்தார் மியூசிக்கை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிவிட்டு நான் இதை ரீட் பண்ணுறேன், அண்ட் ஐ ஸ்ப்ரெட் சம் ஸ்மெல் இந்த ரூம். அப்படிங்கும்போது அது ஒரு ஹைகி நிலையை கொண்டு வருது. அது ஒரு பரமானந்த நிலைன்னு சொல்லிக்கலாம். நம்ம வந்து தெளிவாக அந்த ஒரு பாலிஷ்ட் அண்ட் பேலன்ஸ்டாக இருக்கும்போது வர்ற ஒரு உன்னத நிலை. அதுதான் வந்துட்டு அந்த டென்மார்க்கோட அந்த புக்கிலிருந்து ஃபஸ்ட்டு எடுத்து ஹைகிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன்னா த லிட்டில் புக் ஆஃப் ஹைகி, அந்த டேனிஷ் பீப்புள் எல்லாம் வந்துட்டு வெறும் வேலை அப்படிங்கிற மாதிரி, அந்த டென்மார்க் பீப்புள் வந்து வெறும் வேலை, வியாபாரம், பொருள் சார்ந்த விஷயம், நான் கொடுக்குறேன் நீ வாங்குற, இதான் சப்ளை டிமாண்ட், இவ்வளோ விலை இவ்வளோ கன்சம்ஷன், இப்படி இது மாதிரி எடுத்துக்காம அதுவும் இருக்குது. ஆனால் அதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதுல there is a subtle difference between other cultures and Danish people. அதுதான் வந்து இந்த ஹைகியோட விரிவாக்கம். One December, just before Christmas, I was spending the weekend with some friends at an old cabin. The shortest day of the year was brightened by the blanket of snow covering the surrounding landscape. When the sun set around the 4 in the afternoon, we would not see it again for 17 hours, and we headed inside to get the fire going. அங்கே என்னென்னா, இப்போ கிறிஸ்மஸ் ஈவினிங் இப்போ நம்ம ஊரில் மாதிரி வெளியே உட்காந்துருக்க முடியாது. பிகாஸ் அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப சில் அண்ட் கோல்டாக இருக்கும்போது, அது எஸ்பெஷலி வின்டர் அண்ட் கிறிஸ்மஸ் டைமில் அவங்க வெளியில் இருக்க முடியல. ஸோ உள்ளே வந்து ஃபயர் செட் பண்ணி, உள்ளே வந்து இந்த ஹவுஸ்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஸ்பேஸில் கேபின்குள்ளே செட் பண்ணி அங்கே உட்காந்துருக்காங்க. அண்ட் லெட்ஸ் see what happens. We were all tired after hiking and were half asleep. ஹைக் பண்ணி வந்திருக்காங்க, மலைகளை மேலே ஏறி வந்திருக்காங்க, இல்லை வந்து ஒரு சில உச்சிகளை தொட்டிருக்காங்க மேபி. அண்ட் வேர் ஹாஃப் ஸ்லீப், கிட்டத்தட்ட தூக்கம் வர்ற மாதிரி
பாதி தூக்கத்தில் இருக்காங்க, அரை தூக்கம். Sitting in a semicircle around the fireplace in the cabin. அரைவட்டமா அந்த கேபின்குள்ள வந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஃபயர் இங்க இருக்குன்னா, இப்போ வந்து புக்கு தான் ஃபயர்னா, இப்படி அரைவட்டத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. wearing big jumpers and woolen socks. Of course, protect பண்றதுக்காக ஜம்பர்ஸும் சாக்ஸும் வந்து போட்டிருக்காங்க. The only sounds you could hear were the stew boiling, the sparks from the fireplace, and someone having a sip of their mulled wine. அங்க வேற எந்த சத்தமும் கிடையாது. ஏதோ அடுப்பில் வச்சுருப்பாங்களே அந்த ஸ்டியூ, அந்த ஒரு இது பாயில் ஆகிட்டு இருக்கு, அந்த பாயில் ஆகிற சவுண்டும், ஃபயர் கிராக் பண்ணியிருக்கும்போது வர அந்த ஸ்பார்க்ஸோட சவுண்டும், அண்ட் யாரோ ஒருத்தர் அந்த ஒயினை வந்து சிப் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சவுண்டும், இந்த சவுண்டு மட்டுமே தான் அந்த கேட்குது. தென் ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக் தி சைலன்ஸ். எல்லாரும் இப்படி ஃப்ரெண்ட்ஸோட உள்ள கேபின்குள்ளே உட்காந்துருக்கும்போது, அந்த டேனிஷ், இது வந்து டென்மார்க்கில் நடக்கிற விஷயம். இங்கே ஓம் சுவாமி ஓம் சுவாமி படிக்கிறார், இந்த புக்கை மேற்கோளாக எடுத்துக்கிறாரு. அந்த புக்கை எழுதினவர் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காருங்கிறத நான் விவரிச்சுட்டு இருக்கேன். இப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்துட்டு சைலன்ஸை பிரேக் பண்ணுறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, குட் திஸ் பி எனி மோர் ஹைகி? அந்த உன்னத நிலைன்னு சொல்கிறோமே, ஆனந்தமான உன்னத நிலைன்னு சொல்கிறோமே, அந்த விஷயம், இதை விட ஏதாவது உன்னத நிலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு he asked rhetorically. அப்படி வந்து அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதாவது இது தனியாலாம் வந்து உன்னத நிலை தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் கூச்சலும் குழப்பமும் ஆரவாரம் இல்லாத மனசை வச்சுட்டு மக்களோட தனியாக இருக்கலாம், மக்களோட சேர்ந்து இருக்கலாம், நீங்கள் தனியாக இருக்கலாம், அந்த விஷயம், அங்கே கேட்குற சின்ன சத்தங்கள் கூட உன்னத நிலையை கொண்டு வருது. அப்படி அவர் கேட்குறாரு, இதோட உன்னத நிலை வருமா? Could this be any more high? Yes, one of the girls said after a moment, if there was a storm raging outside. And we all nodded. அதுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம், வெளியே பெரிய புயல் அடிச்சதுன்னா இதை விட ஹைக்கியாக இருக்கும். அதோட மீனிங் என்னென்னா, நார்மலான அட்மாஸ்பியரில் கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்து நம்ம அந்த ஹைக்கிங்கிற உன்னத நிலையை ஃபீல் பண்ணுறோம். இதே உன்னத நிலையை வெளியில் புயல் அடிக்கும் போது ஃபீல் பண்ணால் இது எவ்வளோ பெரிய உன்னத நிலை. Could this be any more high-ன்னு கேட்குறதுக்கு, yes, it could be more high than this if there is a storm approaching outside, but we still maintain the silence and balance like this now. அந்த விஷயத்த சொல்கிற we all nodded. நாங்கள் எல்லாமே தலையசைச்சோம். ஆமாம், கரெக்ட் இல்லை? அது மாதிரி தான் ஐ திங்க் நான் எடுத்துக்கல இவர் என்ன சொல்ல வராருங்கிறது. நான் வேறு ஷேட்ஸ் கொடுத்து இப்போவே ஆரம்பிக்கல. லெட்ஸ் கோ ஹெட் வித் த புக். அதோட ரீடிங்கில் போவோம். அதில் இதை பற்றி எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் அந்த பேசேஜ் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் உங்களுக்கு. அதான் இங்கே வந்து இட்டாலிக்கில் வந்துட்டு அந்த ஹைக்கிங்கிற விஷயம் அந்த புக்கில் இருந்து அப்படியே எடுத்திருக்காரு, ஃபுல் ஃப்ரேஸும். அடுத்ததில் போயிட்டு அந்த இது எண்ட் ஆகுது. இந்த பேராகிராஃப் வரைக்கும் we all noted அப்படிங்கிற இந்த இது விஷயம் வரைக்கும் வந்து இது போகுது. இப்போ திரும்ப இவர் ரைட்டிங்க்கு வர்றார் ஓம் சுவாமி. என்ன சொல்லுவோம்? This is what a good family is all about. A sense of warmth and coziness even when storms are raging outside. நான் நினச்சது கரெக்டு தான். அதாவது ஒரு நல்ல ஃபேமிலிங்கிறது இதுதான். எத்தனை புயல் வெளியில் அடித்தாலுமே அங்கே இருக்கிற ஒரு வார்ம்த், அங்கே கொடுக்குற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆறுதல், அங்கே இருக்கிற காசினஸ், அங்கே இருக்கிற ஒரு ஈஸியான எளிமையான ஒருங்கிணைந்து போகக்கூடிய அரவணைச்சு போகக்கூடிய அந்த ஒரு அன்பு. எத்தனை புயல் வெளியில் அடித்தாலும், ஸ்டார்ம்ஸ் ரேஜிங் அவுட் சைட், வெளியிலன்னா லிட்டரலி வீட்டுக்கு வெளியின்னு கிடையாது. ஒரு 2 பேர் அப்பா அம்மா இருக்காங்கன்னா வேற ஒரு உறவுகள்னால பிரச்சனை வருதுன்னா அந்த உறவுகள்னால வர பிரச்சனையும் ஒரு ஸ்டார்ம் மாதிரி தான். இது வந்து ஃபிசிக்கலாக யோசிக்கக்கூடாது. எகைன் இந்த ஹைகிங்கிற ஃபீலிங் வந்துட்டு ஒரு அட்மாஸ்ஃபியர், நம்ம மனசில் ஃபீல் பண்ணுற ஒரு எமோஷ்னல் அட்மாஸ்ஃபியர் தான் இந்த ஹைகி. சும்மா அதுக்கான கதவுகள் ஜன்னல்கள்னு சொல்லிட்டு உங்களுடைய வரைமுறைப்படி நீங்கள் இது பவுண்டரிஸ் போட முடியாது. Anyone who has experienced even a little bit of life, which all of us I suppose, know for a fact that storms will rage. வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கவங்க, நல்லா அனுபவிச்சுட்டு வர்றவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக புயல் வேகமடையும், தீவிரமாகும்னு சொல்லி தெரியும். And in such situations, அந்த மாதிரி சூழ்நிலைகளில் you just need something to hold on to, a shelter. அப்படி புயல் அடிக்கும்போது தாங்கி பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு தூணோ ஒரு பில்லரோ ஒரு
ஷெல்டர் வந்து, அதாவது நமக்கு ஒரு அடைக்கலம் தேவை. எசென்ஷியலி தட்ஸ் வாட் அ ஃபேமிலி இஸ் ஃபார். அதுக்கு தான் ஃபேமிலிங்கிறது அதுக்கு தான் இருக்குது. a place where we are surrounded by people we can trust. அதாவது ஒரு இடத்துல நம்ம மக்களை சுற்றி இருக்கிறோம், அங்கே வந்து மக்களை ட்ரஸ்ட் பண்ண முடியும், அதுதான் ஃபேமிலி. those who will forgive us for our mistakes and whom we would not hesitate to forgive. அதாவது நம்ம மிஸ்டேக் பண்ண வெளி உலகம் மன்னிக்குதா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நம்ம வீடு மன்னிக்கும். அது மன்னிக்கிறது தான் நம்ம வீடு, மன்னிச்சாதான் அது வீடு. அதே மாதிரி நம்மளும் அப்படி தான். மற்றவங்க செய்கிற தப்பை எப்படி மன்னிக்கிறங்கிறது ரெண்டாவது டாபிக், அது வேறு. பட் நம்ம மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், அப்போ தான் ஒரு ஃபேமிலி வந்து முழுமை பெறுது. அவர் சொல்கிறது பற்றி பார்த்தா, வித்தவுட் தட் லவ் அண்ட் டுகெதர்னஸ், அந்த மன்னிக்கிற குணமும் மன்னிப்பை வாங்கிக்கிற அந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாத ஒரு வீடுனா, அந்த லவ்வும் டுகெதர்னஸும் அந்த அன்பும் சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு அந்யோன்யம் இல்லைன்னா, a family is not really a family but just a bunch of frustrated people living under the same roof only because their circumstances require them to. அதாவது இந்த அன்பும் ஒருங்கிணைந்து போகிற ஒரு அந்த ஆற்றலும் இல்லாத ஒரு குடும்பம் அது குடும்பம் ஆகாது. அது வெறுப்படைந்த ஒரு கூட்டம், வெறுப்படைந்த மக்கள் கூட்டம். எதுக்கு கூட்டமாக இருக்காங்கன்னா, அவங்க சூழ்நிலையில் வேறு வழியே இல்லை, தனித்து வாழ்கிறதுக்கு. சேர்ந்துருந்தா தான் இயல்பான அவங்களுடைய டெய்லி விஷயங்களையும் லாங் டேர்ம் நோக்கங்களையும் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். அதாவது நீட் பெஸ்ட் ஆன் டிமாண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி ஆயிடுது. அப்போ என்ன ஆகும்? ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது வெறுப்புங்கிறது நார்மலாக வரக்கூடியது தானே. அதாவது எது நல்ல ஃபேமிலின்னா, உங்களுக்கு அங்கே இடம் இருக்கும், எதுக்குன்னா மன்னிப்பை வாங்குறதுக்கும் மன்னிப்பை தர்றதுக்கும். அந்த லவ் அண்ட் டுகெதர்னஸ் அந்த ஹைகீலிருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஒரு ஸ்டாமில் முடித்தாங்க. அந்த ஹைகீல ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு வின்டர் டைமில் கிறிஸ்மஸ் டைமில் உள்ளே உட்காந்து டீ சிப் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே புயல் அடித்தாலும் உள்ளே அவங்கனால தன்னிலையில் ஒரு நிலையாக பேலன்ஸ்டாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க பேசும்போது அதை ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு வந்து உருவகப்படுத்துகிறாரு. தெர் இஸ் an analogy that links to this family association, that if a family lacks love and togetherness, if a family lacks the quality of forgiving and taking others help இல்லைன்னா being forgiven, இது நடக்கலைன்னா it is not a family, அது குடும்பம் ஆகாது. அது வெறுமனே மக்கள் கூட்டம், வெறுப்படைந்த மக்கள் கூட்டம், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேறு வழியே இல்லாமல் சேர்ந்திருக்க அழுத்தப்பட்ட வெறுப்படைந்த மக்கள் கூட்டம், the frustrated bunch of people அப்படி சொல்லியிருக்காங்க. குட் ஃபேமிலிஸ் பிகின் வித் கிரேட் பேரண்டிங். ரொம்ப நல்ல விஷயம். நல்ல ஃபேமிலி, நல்ல பேரண்டிங் இல்லாத நல்ல ஃபேமிலி என்ன? நல்ல பெற்றோர்தனம், அது பேரண்டிங் எனக்கு தமிழில் தெரியல. அதாவது நல்ல பெற்றோர்கள், நல்ல பெற்றோர் வளர்ப்பு அப்படின்னு சொல்லிக்கலாமே. பெற்றோர் முறை அப்படி எது வேணால் சொல்லலாம். சில டைம் இது சிக்கல் தான், சரியான தமிழ் வார்த்தை அமையாமல் போகிறது. கண்டினியூயிங் மை ரிசர்ச், அவர் இப்போ ஓம் சுவாமி தான் சொல்கிறாரு, ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் ரீட் அப்பான் டேனிஷ் பேரண்டிங். இந்த ஆராய்ச்சி போயிட்டே இருக்கும்போது சரி டேனிஷ் மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க பேரண்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி இவருக்கு ஆர்வமாக இருந்திருக்கு. ஐ எம் நாட் சஜஸ்டிங் தட் டேனிஷ் சில்ட்ரன் டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட். இவரோட இந்த நடை இங்கே எப்படி வருதுன்னு முன்னாடி சாப்டரில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்துட்டு சுசைன் போல்கர், அந்த குழந்தை 4 வயசு செஸ் ஆட வைக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிளாரா அண்டு லேசா அப்பா அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ செஞ்சுட்டு வருவாங்க. அதாவது அந்த குழந்தையே இன்ஸ்பயர் ஆகி அதுவாக முடிவெடுத்து செஸ்க்குள்ளே வர்ற மாதிரி அழகாக உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி வந்து மத சார்பில் போகக்கூடாது, ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் வீட்டுக்குள்ளே வருதோ காலடி எடுத்து வச்சு அது மாதிரி அது நடந்திருக்கும். ஆனால் அங்கே எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொல்லியிருப்பாரு ஹாப்பி ஜீனியஸை வளர்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹாப்பி ஜீனியஸை பற்றி டிஃபைன் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு, ஜீனியஸாக இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்போம்னு கிடையாது, இது வரைக்கும் ஜீனியஸாக இருந்தவங்க எல்லாமே உலகத்தை ஹாப்பி பண்ணியிருக்காங்கன்னு கிடையாது, அது மாதிரி நிறைய சொல்லியிருப்பார். அந்த டிஸ்க்ளைமர் கொடுத்துருப்பார். அதாவது நம்ம பார்த்த உடனே பாஞ்சிடக்கூடாது டாபிக்குள்ளே. இது ஹாப்பி ஜீனியஸ்னால் எஸ் என் பையனை வந்து ஜீனியஸ் ஆக்கியே நினைக்கிறேன், குழந்தைய வந்து பொண்ணை வந்து ஜீனியஸ் ஆக்கும், ஸ்பைன், அந்த சாப்டர் தனியாக பேசியிருக்கோம். அதே உரைநடை, அதே டிஸ்க்ளைமர், அதே காஷன்
இங்கே வந்து அந்த எச்சரிக்கை இதே இடத்துல கொடுக்குறாரு. என்னென்னா சொல்ல வந்தார்ல, டேனிஷ் பேரண்டிங் பற்றி படிக்கணும், அதில் ஏதோ நல்ல விஷயம் இருக்குது, ஹைகி இருக்குது, எல்லாமே சொல்லிட்டு டக்குன்னு அதுக்காக டேனிஷ் சில்ட்ரன் டென்மார்க்கில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வர்றதுலன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர் தட் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஆஸ் குட், அதுக்காக இந்தியாவில் வந்து நல்ல பேரண்ட்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் ஆன் மல்டிபிள் அக்கேஷன்ஸ், நிறைய தடவை நிறைய எக்ஸாம்பிள்ஸை வச்சு பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் தட் டேனிஷ் பீப்புள் சீம் டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் பெட்டர் தேன் பீப்புள் ஆஃப் அதர் நேஷ்னாலிட்டிஸ். டென்மார்க்கில் இருக்கிற மக்கள் பொதுவாகவே அவங்களுடைய மன அழுத்தத்தை மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களை விட அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. they got the job done and yet there was a certain ease about it. அவங்க வேலையை அழகாக வாங்கி முடிக்கிறாங்க, வாங்குறாங்க மற்றவங்ககிட்ட இருந்து. ஆனாலும் அதில் ஒரு அருமையாக ஒரு எளிமையாக போய் ஒரு ஒரு இறுக்கம் இல்லாமல் ஈஸில், அதை ஒரு அது தமிழில் எப்படி சொல்கிறது, ஈஸ் அப்படிங்கும்போது எளிமையாக தான் வருது, அந்த வேர்டு தான் எனக்கு கிடைக்கிது. ஆனால் அதுக்கு இன்னும் பெட்டர் வேர்டு இருக்குது. அதிக பிரயத்தனம், அந்த சிரமப்படாமல் அவங்கள வச்சு வாங்குறது தான், அந்த வேலை வாங்குறது தான். மேபி கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம் இதுக்கு என்ன இந்த ஈஸ் அப்படிங்கிறது எனக்கு டக்குன்னு கிடைக்கல. No wonder then that I came across the beautiful definition of the word parent in a Danish book on the subject. அதனால ஒரு டேனிஷ் புக்கு, ஒரு டென்மார்க் புக்கை படிக்கும்போது பேரண்ட்டை பற்றி ஃபுல் டெஃபினேஷன் அவருக்கு கிடச்சிருக்கு. டேர்னிங் பேரண்ட் இன்டு அன் acronym. பேரண்ட் அப்படிங்கிறத acronym PARENTங்கிறத ஒரு முழுமைப்படுத்தி விவரித்து சொல்லணும்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த புக்கில், P is for play, A is for authenticity, R is for reframing, E is for empathy, N is for no ultimatums, T is for togetherness and hygie. இப்போ இந்த பேரண்ட்டை வந்து இப்போ அடுத்தது என்ன பார்க்குறான்னா, நான் இந்த இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. பி என்னங்கிறது இப்படி வந்து ஒரு எவ்ரி லெட்டர், இந்த 6 லெட்டர்ஸை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு ஏக்ரனிமாக வந்துட்டு. அது வந்து டேனிஷ் புக்கில் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ பிளேயில் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது இங்கே திரும்ப இட்டாலிக்கில் போகுது, மீனிங் அந்த புக்கில் இருந்து அகெயின் ஐ பிலீவ் த ஆர்ட் ஆஃப் சம்திங் இல்லை, நோ த லிட்டில் புக் ஆஃப் ஹைகி, தட்ஸ் வாட் ஐ செட். I don't remember certain things unless I read it again. I need to improve on that. So play, first விஷயம் P for playன்னு சொல்லி பார்த்தோம். P for playல என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த பேசேஜ் வருது, அந்த புக்கில் இருந்து அப்படியே எடுத்திருக்காரு. அதை படிக்கிறேன் ஃபஸ்ட். I would not read sentence by sentence. I'd read the whole passage and we will translate. Free play teaches children to be less anxious. It teaches them resilience, and resilience has proven to be one of the most important factors in predicting success as an adult. As they say it, if children are always performing in order to obtain something, good grades, awards, or praise from teachers or parents, then they don't get to develop their inner drive. They believe that children fundamentally need space and trust to allow them to master things by themselves, to make and solve their own problems. This creates genuine self-esteem and self-reliance because it comes from the child's own internal cheerleader, not from someone else. சொல்லும்போது இந்த பிளேங்கிற P for play தானே பேரண்டோட போது, அதில் வந்து Pயோடது பிளே, விளையாட்டு. எதுக்கு விளையாடின குழந்தைங்க அப்படின்னா, அவங்க வந்து வேதனைப்படாமல் துயரப்படாமல் இருக்கிறதுக்கு விளையாட்டு தான் முதன்மையான கருவி. அவங்க குறைவாக வேதனைப்படணும், குறைவாக துயரப்படணும், இல்லை படவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா விளையாட்டில் தான் அவங்க இருக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ரெசிலியன்ஸை டீச் பண்ணுது. ரெசிலியன்ஸுங்கும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பர்சீவ் பண்ண போயிட்டே இருக்கீங்க, அதுக்கான தடைகள் வருது, அதை திரும்ப வந்து பர்சீவ் பண்ணணும், திரும்ப அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும், எவ்வளோ விழுந்தாலும் திரும்ப அடையணும். தன்னை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தடைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி, தப்பான வழியில் இல்லாமல் சரியான பாசிட்டிவான வழியில் கிராஸ் பண்ணி வர்றதுக்கு தான் இந்த ரெசிலியன்ஸ். எத்தனை தடவை ஒரு விஷயத்தை தூக்கி போட்டாலும் திரும்ப திரும்ப அது வந்து அதே இடத்துல முயற்சி பண்ணுறதுக்கு நிற்கிறது தான் ரெசிலியன்ஸ் ஆக்சுவலாக. அப்போ விளையாட்டு வந்து அதை கற்றுக் கொடுக்குது. நான் ஆல்வேஸ் சொல்லுவேன், டீவியேட் ஆகிறேன், இந்த புக்கை விட்டால் எனக்கு நாலேஜ் கிடையாது, பட் ஒரு விஷயம் டீவியேட் ஆகணும். விளையாட்டு மூலமாக நான் ஆல்வேஸ் சொல்ல வர்றது என்னென்னா, யூ கேன் லூஸ் பட் யூ கேன் வின். லைஃப்பில் வந்து அந்த விஷயம் தான் நடக்கும். யூ கேன் லூஸ், இட்ஸ் ஓகே, பட் யூ கேன் வின், இல்லையா? பட் தெர் இஸ் அ கேட்ச். யூ கேன் வின்னோட நிற்கல, யூ கேன் அகெயின் லூஸ்.
there is a chance for a loss again. அதாவது தோக்குறோம், துவண்டு போயிடாத, ஜெயிக்கிற ஆடக்கூடாது, திரும்ப லூஸ் பண்ணுற சான்ஸ் இருக்குது, துவண்டு போயிடாத, திரும்ப வின் பண்ணலாம். இந்த ஃப்ளக்சுவேஷன், இந்த ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சைன் வேவ் மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம விளையாட்டோட பியூட்டியே. அதில் கொண்டு வர்றதுன்னு ரெசிலியன்ஸு. எத்தனை தடவை முகடுகள் அடித்தாலும், அகடுகள் அடித்தாலும், அந்த வார்த்தை மறந்துடுச்சு, மேலே கீழே அப் அண்ட் டவுன் போனாலும், எத்தனை தடவை டவுன் போனாலும் அதை திரும்ப மேலே எடுத்துகிட்டு வர்றது தானே நம்ம ரெசிலியன்ஸோட வேலை. அதை கொண்டு வர்றது தான் ப்ளே. பி ஃபார் ப்ளே. ஆஸ் தே சே இட். அதாவது இதை வச்சே ஒரு குழந்தையோட சக்ஸஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு வந்து அவங்க ரெசிலியண்டாக இருக்காங்க. சில பேர் ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க. இப்போ வந்து தட்ஸ் வாட் ஐம் ஃபைண்டிங் டிஃபிகல்ட் ஆஸ் அ பேரண்ட், லைக் மை செல்ஃப். என்னோட 6.5 year old சன் கிறிஷ்க்கு வந்துட்டு அவனுக்கு இந்த விஷயம் ரெசிலியன்ஸை நான் கற்று தரணும் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் ஐம் ஃபெயிலிங் as a பேரண்ட் ஆல்ரெடி. ஆனால் இது வந்து எட்டர்னல் ஃபெயிலியர் கிடையாது, அட் த மொமெண்ட் டெம்பரவரிலி, அண்ட் ஐ நீட் டு இம்ப்ரூவ். அந்த ரெசிலியன்ஸுங்கிற பார்ட்டில் நான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆஸ் த சே இட். மேபி என்னோட பொண்ணுக்கு அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், who is just 1 year old now. As they say it, if children are always performing in order to obtain something, அவங்க வந்து எப்பயுமே அதுலேயோ மூழ்கியே இருக்காங்க. நல்ல கிரேட் கிடைக்கணும், நல்ல பாராட்டு கிடைக்கணும், டீச்சர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும், பேரண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் இருந்தால் அவங்களுக்கு உள்ள என்ன தோணுது, தான் வாழ்க்கையில் எதை வந்து சாதிக்க தோணுதுங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்குன்னே டைமே இல்லாமல் போயிடும், தோண்டு போயிடுவாங்க, ஃப்ரட்டிக் வந்துடும் அவங்களுக்கு. They believe that children fundamentally need space and trust to allow them to master things by themselves. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புக்கில் இருந்து எடுத்து சொல்கிறார், குழந்தைங்களுக்கு இடமும் டைமும் கொடுக்கணும். எதுக்குன்னா அவங்களையே மாஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு. டு மேக் அண்ட் சால்வ் their own problems. நம்மளாம் அவங்களுக்கு டாஸ்க் கொடுத்துட்ருக்கூடாது, நம்மளாம் அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடாது. அவங்களாம் அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும், அவங்களாம் அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். டாஸ்க் மாஸ்டராகவும் இருக்க தேவையில்லை, சால்வ் பண்ணுற பெரிய ஜீனியஸ் நம்ம இருக்க தேவையில்லை. எப்போ பாரு நம்ம ஜிபிஎஸ்ஸாக இருந்துகிட்டே இருக்க முடியாது. அவங்க தான் ட்ரைவ் பண்ணணும் ஒரு நாள் வண்டியை. அப்போ அவங்களுக்கு தான் வந்து ஜிபிஎஸ் இல்லாமல், நேவிகேஷன் இல்லாமல் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ண விடணும். அவங்க மைண்டுக்கு இங்கே போகணும் மேப், அந்த மாதிரி ஒரு விஷயம். This creates genuine self-esteem and self-reliance because it comes from the child's own internal cheerleader. உள்ளே இருக்கிற தானே சியர் பண்ணிக்கிற ஒரு லீடர் வந்து உள்ளே இருக்காங்க குழந்தைக்குள்ளே. அவங்களுக்கு தானே சுயமரியாதை அண்ட் சுய நம்பிக்கை அண்ட் சுய சார்புத்தன்மை, தானே சார்பு மற்ற எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிறது, மற்றவங்க வைக்கிற ட்ரஸ்ட்டை மட்டும் நம்பி போகிறது, இல்லை நம்ம மற்றவங்க மேலே வச்ச ட்ரஸ்ட்டை வச்சுட்டு பார்க்குறது, அதெல்லாம் இல்லை. செல்ஃப் ட்ரஸ்ட், சுய நம்பிக்கை, அந்த செல்ஃப் ரிலையன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற சுய சார்புத்தன்மை, இதை வச்சுட்டு ஒரு குழந்தை அதுக்குள்ளே இருக்கிற அதுவாக உள்ள இன்டர்னலாக சியர் பண்ணிக்கும். இன்னொருத்தர் சியர் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு சொல்லி பார்க்காது. நாட் ஃப்ரம் சம்ஒன் எல்ஸ். பிளேவோட நோக்கத்தை அந்த புக் இப்படி சொல்லுது அப்படிங்கிறத இவர் எடுத்து சொல்கிறாரு அந்த பி ஃபார் பிளேயரில் ஃபஸ்ட்டுக்கு. வெதர் தி பிளே வித் கார்ஸ் அண்ட் டால்ஸ் ஆர் வீடியோ கேம்ஸ், அவங்க எதை வேணாலும் ப்ளே பண்ணலாம். காரை ப்ளே பண்ணலாம், பொம்மைகளாக இருக்கலாம், வீடியோ கேம்ஸாக இருக்கலாம். அது கொஞ்சம் நான் எகெயின்ஸ்ட்டு, பட் அவர் வழி போகும், நான் அதை ப்ரீச் பண்ணக்கூடாது. One thing that's proven beyond doubt is that making any act of education playful is the easiest way to make it interesting. விளையாட்டு மூலமாக எந்த ஒரு கல்வியும் ஈஸியாக எடுத்து கொடுத்துட முடியும், எளிமையாக. அண்ட் when something is interesting, அதாவது இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொண்டு வர முடியும். எப்பயுமே விளையாட்டு மூலமாக ஆர்வத்தை கொண்டு வர முடியும், ஆர்வம் மூலமாக கற்றுக்க வைக்க முடியும். அப்போ ஆர்வம் வந்துட்டாலே கற்பித்தல் உள்ளே வந்துடுது இல்லை. தனியாக கற்பிக்க அந்த 3வது நிலைக்கு ஏன் போகணும், கற்றுக்க அப்படின்ட்டு ஆர்வம் கொண்டு வரணும். லெவல் 2க்கு என்ன தேவை, விளையாட்டுனா நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அந்த மாதிரி விளையாட்டுகள் மட்டும் கிடையாது. ஒரு விஷயத்தை எளிமையாக இயல்பாக அவங்களுக்குள்ளே போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு போகிறது தான். அதாவது ஹார்ட் ஹிட்டிங் மாதிரி சொல்லாமல் ஒரு சாஃப்ட் அப்ரோச். யூ வில் ஹாவ் their கம்ப்ளீட் அட்டென்ஷன். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுனாலே அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ கவனிக்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது. அதில் ஒரு விளையாட்டுத்தன்மை, அதில் ஒரு எளிமையாக அணுகிற தன்மையை உண்டு பண்ணலைன்னா இன்ட்ரெஸ்ட் வராது. இன்ட்ரெஸ்ட் வரலைன்னா கவனிக்க மாட்டாங்க, கவனிக்கலைன்னா நீங்கள் சொல்கிறத கேட்க போகிறது கிடையாது. அப்போது ஆனால் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்துட்டா யூ வில் ஹாவ் their கம்ப்ளீட் அட்டென்ஷன். An attentive mind soaks learning and lessons like a sponge absorbs water. ஒருத்தர் ஒரு விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட கவனிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டா அவங்க தண்ணி அந்த வாட்டரை ஸ்பாஞ்ச் எடுக்கிற மாதிரி அந்த விஷயத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க.
Our current system of education reflects an industrial thinking that might have been useful at a certain point in history, but no longer serves its true purpose today. அதாவது நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமில் நிறைய குறைகள் இருக்குது, நிறைய நிறைகள் இருக்குது, நிறைய குறைகள் இப்போ பில்ட் ஆகிட்டு இருக்கு. மெமரி பேஸ்டு சிஸ்டமெல்லாம் மாறணும் அப்படிங்கிற மாதிரி இதில் இண்டஸ்ட்ரியல் திங்கிங், ஒரு தொழில் முறையில் வந்து எது தேவை, கன்சம்ஷன், வந்து என்ன சொல்கிறது, ப்ரொடக்ஷன், ஒரு சப்ளை டிமாண்டு, ரா மெட்டீரியல் டு ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் திங்கிங்கே நம்மளோட எஜுகேஷன் கொண்டு வர்றதுனால இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது கிடையாது. ஒரு அதாவது ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது இப்படி இருந்துகிட்டே வருது. ஆனால் நோ லாங்கர் சர்வ்ஸ் ட்ரூ பர்பஸ், அதாவது அது எதுக்காக கொண்டு வரப்பட்டதோ அதை வந்து அது சர்வ் பண்ணுற மாதிரி, அது நிறைவேற்றுற மாதிரி தெரியல. ஏன் தெரியல? இஃப் யூ ஆர் கீன் ஆன் டெவலப்பிங் யுவர் சைல்ட்ஸ் டேலண்ட்ஸ், உங்கள் குழந்தைகளுடைய திறமைகளை நீங்கள் ஆர்வத்தோடு வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா, யூ ஷுட் சீரியஸ்லி கன்சிடர் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஹோம் ஸ்கூலிங் தம். இது அங்கே அந்த கண்ட்ரிக்கு ஒத்து வருது, நம்ம கண்ட்ரிக்கு ஒத்து வரும். ஆனால் அதுக்கான டைம் கொடுக்கணும். அதுக்கு ஃபினான்ஷியலி பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கிளியராக இருக்கணும். யார் என்ன வேலைக்கு போகணும், எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கணும், என்ன பண்ணணும், அடுத்து நம்ம பர்சனல் ஃபினான்ஸையும் சரி, நம்ம சோஷியல் ஃபினான்ஸையும் சரி, அது பெருசாக பிளான் பண்ணுறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஃபோரம் எகெயின் கிடையாது. நான் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ டெல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் இஸ் தட் வி ஷுட் கம் ஃபார்வர்ட் டு ஸ்பீக் அபவுட் அவர் பர்சனல் ஃபினான்ஸ், நாட் ரிவீலிங் த நம்பர்ஸ். அது நம்ம பர்பஸ் கிடையாது. அப்படி நான் எவ்வளோ பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ வருது, அவ்வளோ போதும், அப்படி இல்லை. பட் ஒரு டிசிப்ளின் ஃபார்ம் ஆகும்போது, என்ன மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் போது, ஒரு ஐடியா வரும்போது ஓப்பனாக அதை ஃபாலோ பண்ணலாமே. அந்த மாதிரி இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, இங்கே பேக் டு த டாபிக், நீங்கள் உங்கள் குழந்தைய சீரியஸாக நல்லா கொண்டு வரணும்னு நினச்சா வீட்டில் தான் படிக்க வைக்கணும். கோயிங் டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு போகிறது, இஃப் ஐ மே புட் இட் பிளண்ட்லி, ஓப்பனாக சொல்லப்போனால் இஸ் அ ஷியர் வேஸ்ட் ஆஃப் டைம். சுத்த இந்த நேரத்தை வீணடிக்கிற ஒரு விஷயம் ஸ்கூலுக்கு வந்து குழந்தைய அனுப்புறது. when a child spends her whole day in school, she is left with little energy or time to do anything else that matters. ஒரு குழந்தை முழு நேரம் வந்து ஸ்கூல்லையே இருந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு திரும்ப வரும்போது எனர்ஜி ஃபுல்லாக போயிடுது. இனிமே முக்கியமான விஷயம் நம்ம நினைக்கிறது ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி ஃபுல் எனர்ஜி அங்கே வாங்கியாச்சு. Our current method of teaching children and making them compete can only train them to lead mediocre lives. நம்ம வந்து current method of teaching children and making them compete can only train them to lead mediocre lives. இப்போ என்ன current method இருக்குது சொல்லித்தர்றோம். எதுக்குன்னா போட்டி போட்டு எப்படி முன்னாடி வந்துடணும், இல்லை இந்த போட்டியிலேருந்து தப்பிச்சு எப்படி முன்னாடி வரணும், தாண்டி குதிச்சு வரணும், இல்லை சேர்ந்து வரணும், அது மாதிரி டெக்னிக்ஸ் தான் இருக்க ஒழிய இந்த காம்படிஷனுங்கிற ஒரு ஃபேக்டரை வந்து நம்ம கம்ப்ளீட்லி எலிமினேட் பண்ணிட்டு நம்ம டீச்சிங் இருக்கிறது கிடையாது. இது வந்து இட் இஸ் லைக் குவான்டிட்டி பேஸ்டு, நாட் குவாலிட்டி பேஸ்டு. நிறைய படிச்சிருப்போம், நம்ம பார்த்துருப்போம். இப்படி ஒன்று சொல்லி கொடுத்தோம்னா மீடியக்கர் லைஃப்ஸ், அவங்களும் ஒரு சாதாரண அரைத்தமாகவே அரைக்கக்கூடிய வாழ்க்கையை தான் வந்து லீட் பண்ணிட்டு போக போகிறாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஃபின்லாண்டு, இப்போது இன்னொரு கண்ட்ரி பற்றி சொல்ல வராங்க. இது வரைக்கும் டென்மார்க் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, இனிமேலும் வரப்போகுது. பட் நடுவில் ஒரு டீவியேஷன் நினைக்கிறேன். ஃபின்லாண்ட் ஃபார் ஒன் has completely done away with school books and taken on an entirely different approach to schooling. ஃபின்லாண்டில் ஸ்கூல் புக்ஸே அப்படிங்கிற கான்செப்டே எடுத்துகிட்டு வேறு மாதிரி அணுகிறாங்க. You don't need to know trigonometry or calculus if you wish to run a cafe. For example, காஃபி ஷாப் தான் வைக்க போகிறேன்னா ட்ரிக்னாமெட்ரியும் கேல்குலஸையும் கற்றுக்கிட்டே உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது? அந்த காஃபி ஷாப்பை வந்து ஆர்கிடெக்சர் ஒருத்தர் டிசைன் பண்ண போகிறாரு, அவருக்கு ப்ராபபிளி ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சிருக்கிறது இல்லையாவது ஏதோ ஒரு நியாயம் இருக்குது. ஒரு ப்ளூ பிரிண்ட் போடும்போது, ஒரு டிசைன் சாஃப்ட்வேர் ஒர்க் அவுட் பண்ணும்போது ட்ரிக்னாமெட்ரி வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் ஒரு கெஃபே ரன் பண்ண போகிறோங்கிற பர்சியூட்டில் இருக்கும்போது, தெளிவாக இருக்கும்போது, அந்த தெளிவு வர்றதுக்கு டைம் ஆகிறது தான் இங்கே பிரச்சனையே. தெளிவு வரவே வராதுன்னு கிடையாது லைஃப்பில், பின்னாடி வர்ற தெளிவு முன்னாடி வரலைங்கிறது தான் இங்கே வந்து ப்ராப்ளமாக இருக்குது. பட் அங்கே என்ன செய்கிறாங்க ஃபின்லாண்டு? யூ டோன்ட் நீட் டு, அது சொல்லிட்டேன், யூ டோன்ட் ஹாவ் டு கிராம் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இஃப் யுவர் ஹார்ட் இஸ் செட் ஆன் பிகமிங் அ மியூசிஷியன் ஆர் அ பெயிண்டர். நீங்கள் ஒரு பெயிண்டர் ஆகணும், மியூசிஷியன் ஆகணும்னா நியூட்டனோட லாஸ் எல்லாம் எடுத்து உட்காந்து எதுக்கு தலையை உடச்சிட்டு இருக்கணும்? அங்கே in schools and colleges we spend nearly 2 decades of our lives learning things that have little bearing on what we may actually do for living. வாழ்க்கைக்கு தேவையானது எது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு இந்த 20 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷத்தில் கற்றுக்கிற எதுவுமே உபயோகப்படுத்தப்படலைன்னா அது என்ன மாதிரி ஸ்கூலிங், அது என்ன மாதிரி சிலபஸ், என்ன மாதிரி கரிக்குலம் நம்ம வச்சுருக்கோன்னு சொல்லுங்கள். ஆல் தட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் இட் செல்ஃப் இஸ் மோஸ்ட்லி unnecessary. ஆரம்பத்திலிருந்து
அவங்க கொண்டு போகிற அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு போகிற மன அழுத்தங்கிறது ரொம்ப தேவையில்லாதது. ஏன்னா சொல்கிறது படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ பின்னாடி அப்படிங்கிறதுக்கு உபயோகம் இல்லாத விஷயங்களாகவே படிச்சுட்டு வர்றோம். இதை அவ்வளோ பேரிங், அவ்வளோ உண்மையாக நிஜமாக தேவைப்படுது, அத்தனையும் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி படித்தா ஒரு மீனிங் இருக்குது. பட் இப்படி இல்லாமல் படிச்சுட்டே இருக்கோம். அப்படிங்கிற படிக்கிற விஷயத்தையாவது கொஞ்சம் எளிமையாக படித்தா பரவாயில்ல. ஆனால் அதுலேயும் ஸ்ட்ரெஸ் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப தேவையில்லாத விஷயம் தானே. டெஃபினெட்லி. வில்லியம் டோயல், an American teaching in Finland. ஒருத்தர் ஒரு அமெரிக்கன் ஃபின்லாண்டில் டீச் பண்ணுறாரு. வில்லியம் டோயல் ரோட் என்ன எழுதியிருக்காருன்னா, இன் ஃபின்லாண்ட் children don't receive formal academic training until the age of 7. 7 வயசு வரைக்கும் அவங்களுக்கு அகடமிக்ஸ் படிப்புங்கிற ஒரு விஷயம் ட்ரைனிங்கே ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது. until then, அது வரைக்கும் many are in daycare and learn through play. டே கேரில் இருக்காங்க, இல்லை விளையாட்டு மூலமாக தான் கற்றுக்குறாங்க. சாங்ஸ், கேம்ஸ் அண்ட் கான்வர்சேஷன். விளையாடுறது, பாட்டு பாடுறது, அந்த மாதிரி மியூசிக்கில் இருக்கிறது, கேம்ஸில் இருக்கிறது, உள்ள நடக்கிற விளையாட்டுகள் இருக்கிறது, கான்வர்சேஷன் பேசுறது, மற்றவங்க கூட அப்படியே பேசுறது. 7 வயசு வரைக்கும் அவங்களுக்கு பாடப்புத்தகங்கள் இல்லை, பாடங்கள் இல்லை, பள்ளியும் இல்லை. ஆனால் நார்மலாக இயல்பாக மக்களாக அவங்க அங்கே இருக்கிற அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு பவுண்டரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு குழந்தை விளையாடலாம், சிரிக்கலாம், ஆடலாம், ஓடலாம், தாண்டலாம், குதிக்கலாம், நோ பேரியர். மோஸ்ட் சில்ட்ரன் வாக் ஆர் பைக் டு ஸ்கூல். அங்கே நிறைய குழந்தைங்க ஸ்கூல் பஸ்ஸில் போகிறதில்ல, நடந்து போகிறாங்க. இல்லை பைக் அப்படிங்கும்போது அவங்க ஜென்ரலாக மோட்டர் பைக் சொல்லுவாங்க, இல்லை சைக்கிளில் தான் பைக்குன்னு சொல்லுவாங்க, சாரி, டு ஸ்கூல். ஈவன் த யங்கஸ்ட், ரொம்ப குட்டி குழந்தைங்களுமே சைக்கிளில், பைசைக்கிள்லேயும் நடந்து தான் போகுதுங்க. ஸ்கூல் சில்ட்ரன் ஹாவ் a mandatory 15-minute outdoor free play break every hour of every day. ஒவ்வொரு நாளில் இருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்துலையும் ஒரு 15 நிமிஷம் அவங்களுக்கு வெளியில் விளையாண்டே ஆகணுங்கிறத அவங்களுக்கு இருக்கிற கண்டிஷன். அவுட் சைட் ப்ளே பண்ணி ஆகணும். உள்ளே 8 மணி நேரம் உட்கார்றது, ஒரு பீரியட் முடிஞ்சு அடுத்த பீரியட், அந்த விஷயம்லாம் இங்கே இல்லை. ஃப்ரெஷ் ஏர், நேச்சர் அண்ட் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பிரேக்ஸ் ஆர் கன்சிடர்ட் என்ஜின்ஸ் ஆஃப் லேர்னிங். அதாவது நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல காற்று, வெளியில் இருக்கிற இயற்கையான சூழல் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தாண்டி குதிக்கிறது அந்த குழந்தைங்க. பிரேக்ஸ், இந்த மாதிரி பிரேக்ஸ் ஆர் கன்சிடர்ட் என்ஜின்ஸ் ஆஃப் லேர்னிங். இதுதான் ரியலாகவே கற்றுக்கிறது குழந்தை. அக்கார்டிங் டு ஒன் ஃபினிஷ் மேக்ஸிம், there is no bad weather, only inadequate clothing. இதை நான் எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், ரைட்டப்பில் கொடுத்துட்ருக்கேன். மோசமான தட்ப வெப்பநிலைன்னு எதுவுமே கிடையாது. there is nothing called a bad weather, there is only inadequate clothing. அதாவது நம்ம சரியாக உடை உடுத்தாது மட்டும்தான் ஒரு வெதரை பேடாக குட்டான்னு நம்மளை சொல்ல வைக்குது. அந்த வெதர் இட் செல்ஃப் இஸ் நத்திங் டு பிளேம் ஆக்சுவலி. அதே தான் வாழ்க்கையிலும் ஒரு குழந்தைக்கு நம்ம க்ரியேட் பண்ணுற அட்மாஸ்ஃபியர் தான் முடிவு பண்ணுது அவங்க எப்படி வர்றாங்கன்னு. அவங்க பேடு குட்டுங்கிறதெல்லாம் இங்கே விஷயமே கிடையாது. இது வேறு என்ன அனாலஜி வேணால் லைஃப்பில் எடுத்துக்கலாம். ஒரு சவால் இருக்குது, ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை இட் செல்ஃப் அது பேடாக குட்டு கிடையாது. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறது, நம்ம எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கோங்கிறத வச்சு தானே அது. இட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா? நாட் நெசசரிலி அந்த ஒர்க் இஸ் பேட். அது ஒர்க் இஸ் meant to look bad or meant to seem bad by people again. அந்த பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிற வர்றது தான் இங்கே inadequate clothing-ஓட அனாலஜி. அங்கே இப்போது இது வரைக்கும் நம்ம ப்ளே, பி ஃபார் ப்ளேங்கிற ஒரு பார்ட்டை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் 5 பார்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. திஸ் இஸ் கோன் பி அ லாங் கான்வர்சேஷன் நினைக்கிறேன். அண்ட் we've got 1 2 3 4 5 6 7 pages left and we covered I think 4 pages already. இதான் ரீடிங் சிண்ட்ரோம் நினைக்கிறேன். எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன், செக் பண்ணுறது. அடுத்தது ஏ ஃபார் அத்தென்டிசிட்டி. பேரண்டிங்கில் பி ஃபார் ப்ளே பார்த்தாச்சு, ஏ ஃபார் அத்தென்டிசிட்டி. அகெயின் அந்த பேசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ ஃபார் அத்தென்டிசிட்டியில் இந்த பேசேஜில் அந்த புக்கிலிருந்து எடுத்துக்கிறாரு, டேனிஷ் புக்கிலிருந்து எடுத்துக்கிறாரு. அதை அப்படியே படிக்கிறேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் அவருடைய நரேஷனுக்கு போகிறாரு. எமோஷ்னல் ஹானஸ்டி, not perfection, is what children truly need from their parents. Emotional honesty, அதாவது நம்மளுடைய உணர்வுகளில் நம்மளுடைய நேர்மையான உணர்வுகள், நம்ம நிஜமாக ஒன்று ஃபீல் பண்ணுறோம்னா அது நிஜமாக குழந்தைங்கிட்ட காமிக்கணும். இதுதான் குழந்தைங்க விரும்புகிறாங்க, பர்ஃபெக்ஷனு கிடையாது. ஃபோக்கஸிங் ஆன் த டாஸ்க் ரேதர் தேன் ஓவர் காம்ப்ளிமெண்டிங் த சைல்டு இஸ் அ மச் மோர் டேனிஷ் அப்ரோச். டென்மார்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டாஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க.
குழந்தைய ரொம்ப ஓவராக காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை. ஒரு டிராயிங்கை போட்டால் பயங்கர டிராயிங்டா, இது மாதிரி நான் பார்த்ததில்லை, என் குழந்தை டிராயிங் போடுற அளவுக்கு வேர்ல்டு யாரும் பட்டது கிடையாது, பிகாஸாகவே வந்து என் குழந்தைகிட்ட ட்ரைனிங் நாளையிலேருந்து வரணும், அந்த ரேஞ்சுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை. ராதர் தான் அந்த டாஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் டென்மார்க் பீப்புளோட அப்ரோச்சாக இருக்குது. இப்போ ஆத்தென்டிசிட்டிங்கிற டாபிக், ஆக்சுவலாக ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கும்போது பீயிங் ஒரிஜினல், உண்மையாக அச்சு அசலா. ஆத்தென்டிசிட்டின்னா அதுதான் வார்த்தை, அச்சு அசலா எப்படி இருக்குமோ அப்படியே. அதுதான் வந்து ரெண்டாவது. பி ஃபார் ப்ளே பார்த்துட்டோம். இப்போ ஏ ஃபார் ஆத்தென்டிசிட்டி. ஆத்தென்டிசிட்டி. திஸ் ஹெல்ப்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் த ஒர்க் இன்வால்வ்ட், பட் இட் ஆல்சோ டீச்சஸ் ஹியூமிலிட்டி. இது வந்து என்ன விஷயம் நடக்குதோ அந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உதவுது. ஓவராக காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாமல் அந்த டாஸ்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. ஆல்சோ டீச்சஸ் ஹியூமிலிட்டி அப்படின்னா இது என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஒரு ஒரு மனிதனுக்கு மனிதன் எப்படி வந்துட்டு அன்போட எளிமையாக, அந்த ஹியூமிலிட்டிங்கும் போது ஏறி போகாமல் ஆரவாரம் பண்ணாமல் எளிமையாக இணங்கி அவங்களையும் அரவணைச்சு போகிற அந்த ஹியூமிலிட்டியை கற்றுக் கொடுக்குது. Helping children build on the feeling of being able to master a skill rather than already being a master provides a more solid foundation to stand on and grow from. This promotes inner strength and resilience. இது ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரிக்கியான சென்டென்ஸாக இருக்குது. அவர் சொல்ல வர்றது என்னென்னா, ஃபைனலி அவங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த், உள் மனத்தோட அந்த ஒரு கட்டுமானத்தையும், அண்ட் ரெசிலியன்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விட்டு கொடுக்காத ஒரு தன்மை. விட்டு கொடுக்காதுன்னா அந்த கிவ் அப் பண்ணுறது கிடையாது, விடாமுயற்சின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. அந்த விடாமுயற்சியும் உள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தும் அதிகம் ப்ரமோட் ஆகணும், அவங்களுக்கு அதிகமாகணும். அப்படின்னா என்ன தேவை அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. என்னென்னா, திரும்ப ரீவிசிட் பண்ணுற அந்த சென்டென்ஸை. திஸ் ஹெல்ப்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் த ஒர்க் இன்வால்வ்டு. என்ன வேலை செய்கிறோமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ரோச் ஹெல்ப் பண்ணுது, டேனிஷ் அப்ரோச். பட் இட் ஆல்சோ டீச்சஸ் ஹியூமிலிட்டி, அது பார்த்தோம். ஹெல்பிங் சில்ட்ரன் பில்ட் ஆன் த ஃபீலிங் ஆஃப் பீயிங் ஏபிள் டு மாஸ்டர் அ ஸ்கில். அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு உதவுறோம்ல, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் கொண்டு வர்றோம்ல, ஒரு ஃபீலிங் கொண்டு வர என்ன ஃபீலிங் அதுனா, ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம உதவுறது அப்படிங்கிறது எதை விட வந்து பெட்டர்னா, ரேதர் தேன் ஆல்ரெடி பீயிங் எ மாஸ்டர். அதாவது ஏற்கனவே நீ மாஸ்டர் தான் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மாஸ்டரியை கொண்டு வர்றதுக்கு அப்படியே அந்த ஒரு ஃபீலிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து விஷயம் வந்து ஒரு நல்ல சாலிட் ஃபவுண்டேஷன், ஒரு நல்ல சாலிட் ஃபவுண்டேஷனை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு டிஃப்ரென்ஸ் இதில் சொல்ல வராங்க. ஒன்று என்னென்னா, ஏற்கனவே மாஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணுறது, ஓவர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி அது பண்ணாமல் நார்மலாக ஒரு டாஸ்க்கு தான், இன்னும் நாம் நார்மலாக தான் நடத்த போகிறோன்னு அப்படி அந்த மாதிரி கொண்டு வர்றதுல தான் ஒரு அப்ரோச் இருக்குது. அதில் தான் ஹியூமிலிட்டி வரும்னு சொல்கிறாங்க. இது மூலம் தான் விடாமுயற்சியும் பில்ட் ஆகும்னு சொல்கிறாங்க அந்த புக்கில். ஆனால் இது இவர் நரேஷனில் எப்படி கொண்டு வர்றாருன்னு பார்ப்போம். We often shun negative emotions. We rush to our children the moment they are angry, sad or down. அவங்க உடனே வந்து நெகட்டிவாக இருந்தாங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணி ஆகணும், நம்ம அதை அட்டன் பண்ணி ஆகணும்னு சொல்லி போவோம். அவங்க கோபமாக இருந்தால், சோகமாக இருந்தால், டவுனாக இறங்கி போயிருந்தாங்கன்னா உடனே வந்துட்டு ரஷ் பண்ணி போயிடுவோம். நம்ம இந்தியன் பேரண்டிங்கில் சொல்ல வராரு. அதை அட்டன் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். நம்ம தான் அது வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணுங்கிற, நம்ம கில்ட்னு சொல்ல முடியாது, ஓவர் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லிக்கலாம். This doesn't leave them with any time for self-contemplation and reflection. இது அவங்களுக்கு எது கொடுக்கறது இல்லைன்னா, தானே நினச்சி பார்த்து பழசு என்ன நடந்துச்சுங்கிறத ரீகலெக்ட் பண்ணி பார்த்து அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது தர்றதே இல்லை. ஏன்னா உடனே ஓடி போய் காப்பாற்றுறோம், உடனே ஓடி போய் சோகத்தை அட்டன் பண்ணுறோம், உடனே ஓடி போய் தூக்கி வச்சுக்கிறோம். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸே அலோவ் பண்ணுறது இல்லைல்ல அங்கே. அதை சொல்கிறாரு. A far more powerful option is to speak to them about their emotions. எது உண்மையாலுமே பவர்ஃபுல்னா, அவங்கக்கிட்ட அவங்க எமோஷன்ஸ் பற்றி பேசணும். ஆஸ்க் them what they are feeling and why they are feeling that way. அவங்கக்கிட்டே கேட்கணும், ஏன் என்ன ஃபீல் பண்ணுற, ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறன்ட்டு. இட்ஸ் infinitely more effective if we simply ask questions and let them answer rather than tell them what they can or cannot feel, because the question and answer approach makes them think. நான் இதை வந்து கொஞ்சம் என்னோடய வேலையில் ட்ரை பண்ணுறது உண்டு. ஒரு பிடிக்காத விஷயம் நடக்குது, எனக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் நடக்குது கம்ப்ளீட்லி அப்படிங்கும்போது, நான் ஜென்ரலி அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் நான் அந்த சைடை கிளாரிஃபிகேஷன் வேணுங்கிறதுக்காக கொஸ்டினில் தான் ஆரம்பிப்பேன். ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களா,
ஏன் இந்த மாதிரி என்ன நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? லைக் தட் ரேதர் தேன் சிம்பிளி அஸ்யூமிங் தட் அவங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்க, நான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணலாமா. அது மாதிரி குழந்தைக்கு கூடயும் ஒரு விஷயத்தில் அவங்க எமோஷனலி டவுனாக இருக்காங்க, ஃபீல் பண்ணுறாங்கன்னா உடனே எப்படி ஃபீல் பண்ணணும் எப்படி ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற அந்த ப்ரீச்சிங்கோ அட்டென்ஷனோ கொடுக்காம, அதை அப்படி அந்த ஒரு போக்கில் எடுத்துக்காம, இஃப் யூ கேன் பெர்சிஸ்ட் இட், அதாவது ஹோல்ட் இட், ஆக்சுவலி பெர்சிஸ்டில் ஹோல்டு பேக், உங்களோட எமோஷன்ஸ் அந்த ஏர்ஜ் நீங்கள் ஹோல்டு பண்ணி அந்த அவசரத்தை ஹோல்டு பண்ணி நிறுத்தி குழந்தை கூட கேள்வி கேட்டிங்கன்னா, என்ன ஃபீல் பண்ணுற, உன்னோட எமோஷன் என்ன, ஏன் ஃபீல் பண்ணுற அப்படிங்கும்போது அவங்களுக்கு அங்கே ஒரு சான்ஸ் கிடைக்குது. இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்ரோச்சில் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவங்களுக்கே ஒரு ஸ்பேஸை உருவாக்கிக்கிட்டு அதை சால்வ் பண்ணுறது, அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, இந்த எமோஷனை அட்ரெஸ் பண்ணுறது. ஐ வுட் சே let children know that it's okay to feel angry, jealous and sad and so on. குழந்தைங்கிட்ட சொல்லணும், நீ கோவப்படுறது ஓகே தான், நீ பொறாமப்படுறது ஓகே தான், நீ வருத்தப்படுறதும் ஓகே தான்னு முதல்ல அவங்ககிட்ட நம்ம சொல்லணும். அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ஆஸ் இஃப் நம்ம அதை பட்டதே இல்லைங்கிற மாதிரி, அதை விட ஒரு மறைக்கிற விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆஃபன் வி ஃபர்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு, பட் we do that, we've done that. It's more important to help them build an awareness around their feelings rather than reprimand or commend them for what they feel. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை போய் தண்டிக்கிறதோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற்றுறதோ ட்ரை பண்ணாமல், எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு கொண்டு வரணும். அவங்க என்ன தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல உட்கார்ந்து பேசணுங்கிறதோட ஒரு அடுத்த ஒரு எய்மே அவங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரந்தாங்க தான். உட்கார்ந்து ஜஸ்ட் கேள்வி மட்டும் கேட்டு நீ பார்த்துக்க அப்படின்னு போகிறதில்ல, கேள்வி கேட்டு அடுத்த விஷயம் என்ன அப்படின்ட்டு. இதுக்கும் இன்னொரு அனாலஜி வேற ஒரு நம்ம சாப்டரில் பார்க்கும்போது, அதாவது அந்த 4-year-old சுசைன் வந்துட்டு விளையாட வச்சாங்க அப்படின்னா சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, லெட் தம் சூஸ் அப்படிங்கிற ஒரு டெசிஷன். அதோட பேரண்ட்டோட வேலை முடியல, பார்த்தா அதோட முடிகிற மாதிரி குழந்தைக்கு தெரியும் அவங்க சாய்ஸ் குழந்தைய எடுக்க விட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அப்புறமும் இருக்கிற ஒரு மானிட்டரிங்னா விஜிலண்டி மாதிரி, அந்த ஒரு விஜிலன்ஸ் கிடையாது, சர்வைலன்ஸ் கிடையாது, அதை ஒரு சாஃப்ட் மானிட்டரிங் வித்தவுட் கோயிங் ஹார்ட் ஆன் த கிட், அது மாதிரி பண்ணுற. அது மாதிரி இங்கேயும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டு நீ என்ன ஃபீல் பண்ணுற, ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியா, இட்ஸ் ஃபைன் அப்படின்ட்டு போகிறது பேரண்டிங்கில். அவங்கள ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டு ஓகே நான் ஜெலஸாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் போலன்னு அவேர்னஸ் கொண்டு வர வைக்கிறதா அந்த செகண்ட் ஸ்டெப். அதுக்காக ரொம்ப ஹார்டாக புரிஞ்சுக்கோ, இப்போவே அவேர்னஸ் வரணும். பூ மெதுவாக தான் மலரும், விதை போட்ட உடனேயும் தோண்டி பார்க்க முடியாது பூ உள்ளே இருக்கா மேலே வருதான்ட்டு. நீட் டு வாட்டர் இட். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் அ பேரண்ட் டூ. If you are down or depressed, you can let your child know why you may not be in the best of the spirits. இது எனக்கு மெயினான லேர்னிங், இது இம்பார்ட்டன்ட் லேர்னிங். நிறைய பேரண்ட்ஸ் இன்க்ளூடிங் மீ, நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம ஒரு விஷயத்தில் வந்து சோகமாக இருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க 70s 80s 90s ஈவன் 2000 கூட ஆரம்பத்தில், பிஃபோர் மொபைல் எரா, பிஃபோர் கேஜெட், இந்த எராலாம் சொல்லிக்கலாம் நம்ம என்ன வேணாலும். ஐ கேன் பி கிரிட்டிசைஸ்ட் ஃபார் திஸ். என்ன பண்ணோன்னா, நம்ம அப்பா கோபமாக இருந்தால் காட்டிடுவார் நம்மக்கிட்ட. காட்டுவார்னா சில டைம் காட்டுவார், சில டைம் காட்டுன்னு காட்டுவார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. காட்டுவார்னா he would only show. காட்டுன்னு காட்டுவார்னா he would make sure I get that heat as well by going in another direction. அது மாதிரிலாம் நம்ம அப்பாவை அதுக்காகவே இருக்குல்ல. அதே மாதிரி அம்மாவும் ஒரு விஷயத்தில் சோகமாக இருந்தாங்கன்னா அதை நம்மக்கிட்ட காட்டுவாங்க. மறைக்கிற நாட்கள் உண்டு, மறைக்கிற சினாரியோஸ் உண்டு. ஆனால் மோஸ்ட்லி அவங்க எமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப நெருக்கமாக தான் இருந்திருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஹோல்டெல்லாம் பண்ண கிடையாது. நம்ம குழந்தை எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு நெஞ்சுள்ள ஒரு தைரியம் இருந்திருக்கு அவங்கக்கிட்ட. அது இவ்வளோ தூரம் அவங்க எவால்வேட் பண்ணியெல்லாம் பார்க்க கிடையாது. இவ்வளோ தூரம் பேரண்டிங் புக்ஸும் அவங்க படிக்க வேண்டிய சூழ்நிலையும் இல்லை. அப்போ நம்ம கல்ச்சர் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வித்தவுட் ஈவன் ஹேவிங் டு ரீட் அ புக் they knew what to do. இப்போது நம்ம டவுனாகவும் டெப்ரெஸ்டாகவும் இருக்குன்னா, யூ கேன் லெட் யுவர் சைல்ட் நோ வை யூ மே நாட் பி இன் த பெஸ்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். நம்ம வந்து நான் ஏன் ரொம்ப சந்தோஷமாக இல்லை, நான் ஏன் ரொம்ப ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறது குழந்தைக்கு காட்டுறதுல தப்பு இல்லை. அந்த எமோஷனை வெளிப்படுத்துறதுல தப்பு இல்லை. இஃப் ஆத்தென்டிசிட்டி எகெயின் அவர் அந்த டாபிக் வந்து ரிலேட் ஆகுது பாருங்கள். இஃப் யூ கேன் ஷேர் வித் தம் வை யூ ஆர் ஃபீலிங் தட் வே, இட் வில் ஹெல்ப் யூ ஈவன் மோர். இப்போ சில டைம் நான் ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம்.
ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து ஆழ்ந்து யோசனையில் இருப்பேன். அப்போ குழந்தைங்க கூட வந்து நான் வேணும்னே என்னை வந்து ப்ரெட்டன் டு எங்கேஜ் அப்படிங்கிற மாதிரி போய் அவங்களெல்லாம் பெஸ்ட் ஃபாதர் நான் தான், அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எக்ஸ்கியூஸ். அது பண்ணும்போது என்னுடைய ஒரிஜினல் எமோஷன்ஸை நான் மாஸ்க் பண்ணிட்டு தானே இருக்கேன். வை வுட் ஐ கன்சீல் தட்? இதை நான் காட்டுறங்கும் போது எகைன் நான் சொன்ன என்னுடைய ஃபாதரில் நிறைய பேரோட ஃபாதரோட வேரியேஷன் தான். காட்டுன்னு காட்ட தேவையில்லை, காட்டலாம். ஆத்தென்டிசிட்டி வந்து இங்கே முடிக்கிறாரு. அண்டு பி ஃபார் ப்ளே பார்த்தோம், ஏ ஃபார் ஆத்தென்டிசிட்டி பார்த்தோம். அடுத்தது வந்து ஆர் ஃபார் ரீஃப்ரேமிங். நான் இதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். கிவன் தி லென்த் ஆஃப் திஸ், ஐ பிலீவ் வி போத் நீட் அ பிரேக். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னா ரெஃப்ரேமிங் ஆர், எம்பத்தி இ, அல்டிமேட்டம்ஸ் அது வந்து நோ அல்டிமேட்டம்ஸ்னு வருது யூ, இஸ் இட் சாரி என் again no ultimatums n, and togetherness t. இதை வந்து ஃபுல்லாக எலபரேட் பண்ணுறது வந்து மூலமாக நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட்டு சாப்டரில் 3 லீவ்ஸ் இருக்குது. ஐ வுட் சே இட்ஸ் லைக் அ பிரான்ச் இல்லை, அதில் 3 லீவ்ஸ் இருக்குது. ஒன்று வை திஸ் புக் அது பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் மேக்கிங் எ ஜீனியஸ் பார்த்துட்டோம். இப்போ த வேர்ட் பேரண்ட்டை பார்த்துட்ருக்கோம். இது முடிஞ்சதுன்னா ஐ வுட் சே இட் இஸ் லைக் 1/6 ஆஃப் த புக்கு தான் முடிஞ்சிருக்கு, ஆர் 1/5 ஆஃப் த புக் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்புறமா நம்ம அடுத்த சாப்டர்ஸ்குள்ளே வந்து போய்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். அகைன் ஐ சே our identities, the one who is narrating it, or one who is listening, அது நம்மளுடைய ஐடென்டிட்டிஸ் வந்து இம்மெட்டீரியல். நம்ம பாசிட்டிவாக நம்ம சுற்றி இருக்கிற சொசைட்டிக்கு, பின்னாடி வர சொசைட்டிக்கு ஒரு பாசிட்டிவ் பேரண்டிங் ஃபோரமை கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் அத்தியாவசியமானது. ஐ வெல்கம் each one of my friends who is watching this to participate in this drive, and we motivate each other, we lift each other, and definitely நம்ம முன்னாடி படிக்காமல் அவங்க எவ்வளோ பெட்டர் பேரண்டிங் பண்ணாங்களோ நம்ம கல்ச்சுரலி, நம்ம படிச்சுட்டு பேருக்கு நம்ம படித்த அந்த 20 இயர்ஸை பற்றி அவர் சொன்னார்ல, அந்த மாதிரிலாம் வந்து விஷயங்களை முடிச்சுட்டு பண்ணாமல் போகிறதுங்கிறது இட்ஸ் a humiliation actually. I'll see you in the next chapter or next episode. Thank you.